வெல்கம் டு ட்ரேடர் திங்ஸ். டிசம்பர் 30 வாங்க ஸ்டாக் மார்க்கெட் நியூஸ் பார்க்கலாம். நான் செபியில் பதிவு செய்யப்பட்ட அட்வைசர் அல்ல. இந்த வீடியோ தகவல் வழங்கும் நோக்கத்திற்காக மட்டுமே. எந்த வகையிலும் முதலீடு செய்யுங்கள் என்று சொல்வதற்கான வீடியோ இது அல்ல. இங்கு சொல்லப்படும் தகவல்கள் அனைத்தும் என் சொந்த பார்வைக்குட்பட்டவை. யாரும் ட்ரேடிங் செய்யும் முன் சான்றளிக்கப்பட்ட நிதி ஆலோசகர்களிடம் கலந்து ஆலோசிப்பது நல்லது. இண்டெக்ஸ் எஃப்ஐடிஐ டேட்டா பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா மண்டேக்கான டேட்டா. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா -79 பாயிண்ட்லயும், சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா -345 பாயிண்ட்லயும், நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா -100 பாயிண்ட்லயும் ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. எஃப்ஐடிஐ டேட்டா பார்த்தோம்னா டிஐ பார்த்தீங்கன்னா 12,972 கோடிக்கு பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. எவ்வளவு செல் பண்ணியிருக்காங்கன்னா 12,248 கோடிக்கும் நெட் பையர்ஸா இருக்காங்க 723 கோடிக்கு. எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா 6,247 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. 7,034 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. நெகட்டிவ்ல பார்த்தீங்கன்னா நெட் செல்லர்ஸா இருக்காங்க. 786ல நெட் செல்லர்ஸா இருக்காங்க. வாங்க ஸ்டாக் நியூஸ் பார்த்துடலாம். ரயில் விகாஸ் லிமிடெட்ல இருந்து ஒரு நியூஸ் கிடைச்சிருக்குது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வேல இருந்து 201 கோடிக்கு பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. அந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா என்ன ப்ராஜெக்ட்னா 200 சரக்கு வண்டிகள் வந்து ரிப்பேர் செய்யும் ஒர்க் ஷாப் வந்து அமைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு குட் நியூஸா இருக்குது. ஸோ நேத்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே 400 ரூபாய்க்கு வந்து ஓப்பன் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் புக்கிங் நடந்து, ஸோ 367ல வந்து லாஸ்ட்டா ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. இப்ப ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, நேத்தோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 5.43% வந்து குறைஞ்சிருந்தது. லுபின்ல இருந்து ஒரு நியூஸ் கிடைச்சிருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டயாபெட்டிக்ஸ் வெயிட் லாஸ் உடைய மருந்துகளுக்கு வந்து அக்ரீமெண்ட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா, சைனா பேஸ்ட் கம்பெனியான கேன்லீன் உடைய கம்பெனில பார்த்தீங்கன்னா, ஒரு அக்ரீமெண்ட்ல வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனில சைன் பண்ணதுனால, இவங்களுக்கு வந்து கம்பெனி சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா, டயாபெட்டிஸ் மெடிசின் பார்த்தீங்கன்னாலும் சரி, ஒபேசிட்டில வந்து உங்களுடைய பிசினஸ் வந்து ரொம்ப பெருசா எக்ஸ்பேண்ட் ஆகும்னு கம்பெனி சைட்ல இருந்து எதிர்பார்க்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா, இந்த லாங் டெர்ம் பார்த்தீங்கன்னா, குட் நியூஸா இருக்கும்னு சொல்றாங்க. டைமெக்ஸ் குரூப் உடைய இந்தியாவில இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டைமெக்ஸ் குரூப் உடைய ப்ரொமோட்டரா இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆஃபர் ஃபார் சேல்ஸ்ல வந்து செல் பண்ணியிருக்காங்க. 90.19 லட்சம் வந்து ஷேர வந்து மார்க்கெட்ல செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதனால சப்ளை வந்து அதிகரிச்சிருக்குது. ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, டைமெக்ஸ் உடைய ஷேர் பார்த்தீங்கன்னா 6.33% வந்து ஷேர் வந்து குறைஞ்சிருக்குது. இஎஸ்ஏஎஃப் ஸ்மால் பினான்சியல் பேங்க்ல இருந்து ஒரு நியூஸ் கிடைச்சிருக்குது. அதாவது கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா, 1,694 கோடி மதிப்பிலான என்பிஏன்னு சொல்லுவாங்க. அதாவது பேட் லோன வந்து ஏஆர்சி உடைய கம்பெனிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க 183 கோடிக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, கம்பெனியோடைய பேலன்ஸ் ஷீட் எல்லாமே வந்து கிளீனா இருக்குது. ரெடியூஸ் பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் எல்லாமே கம்மி கம்மியா இருக்குதுன்னு கம்பெனி சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. ஆதித்யா பிர்லா கேபிட்டல் பார்த்தீங்கன்னா, அவங்க துணை நிறுவனமான ஏபிசி டிஜிட்டலுடைய நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா, 40 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ரைட் இஷ்யூ மூலியமா. ஸோ கம்பெனி சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, டிஜிட்டலுடைய பிசினஸ் எல்லாமே குரோத் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாங் டேர்ம் உடைய பார்த்தீங்கன்னா, குட் நியூஸா இருக்குது. போனஸா கன்சியூமர்ஸ் அதாவது மாமா எர்த்தோடைய கம்பெனியா இருக்கக்கூடிய ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா, வருண் வந்து 50 கோடி மதிப்பிலான அவங்களோட ஷேர வந்து பிளாக் டீலர் மூலியமா வாங்கியிருக்காங்க 50 கோடிக்கு. ஸோ அவர மட்டும் பார்த்தீங்கன்னா, 32.45 ஷேர வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, போனஸா கன்சியூமருக்கு பார்த்தீங்கன்னா, கம்பெனி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நேத்து மட்டும் பார்த்தீங்கன்னா, 3.18% வந்து ஷேர் இன்கிரீஸ் ஆயிருந்தது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில இருந்து ஒரு முக்கியமான நியூஸ் கிடைச்சிருக்குது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிப்போர்ட்டர் முன்னாடி வந்து 30 மில்லியன் வந்து அதாவது 2.7 லட்சம் கோடி வந்து அவங்களுக்கு லாஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, கம்பெனி வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரிப்போர்ட் வந்து தவறானதுன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு 2,200 கோடி மட்டும் தான் லாஸ்ல இருக்குது. 30 பில்லியன் வந்து லாஸ் கிடையாதுன்னு கம்பெனி சைட்ல இருந்து இப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப கம்பெனி பார்த்தீங்கன்னா, லீகலா வந்து நாங்க ஆக்ஷன்ஸ் எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு கம்பெனி வந்து டைரக்ட்டா பார்த்தீங்கன்னா, கோர்ட்ல வந்து இஷ்யூ நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா, கோர்ட்ல இப்ப கேஸ் நடந்துட்டு இருக்குதுன்னு கம்பெனி சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. குவாண்டம் அட்வைசர்ஸ் யாருன்னா பார்த்தீங்கன்னா, இவரு வந்து இன்வெஸ்ட்மென்ட் உடைய மேனேஜ்மென்ட் இல்லன்னா மியூச்சுவல் ஃபண்டோடைய அட்வைசரி கம்பெனி தான் வந்து குவாண்டம்
அட்வைசர்ன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த கம்பெனிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குவாண்டம் அட்வைசர் எல்லாமே வந்து ஐடி ஷேர்ல வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மென்ட் வந்து அதிகமா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அ அதாவது இவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்டோட அட்வைசர். ஓகேவா? இப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க மெட்டல், ஆட்டோஸ், ரயில்வே, டிஃபென்ஸோட ஷேர்லாம் வந்து கம்மியா வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ செல் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி சைட்ல இருந்து. என்ன ரீசன்ஸ் பார்க்கும்போது, ஸ்டாக்கோடைய பிரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஹை பிரைஸ்லயும், ஓவர் வேல்யூவேஷன்ஸ்லயும் இப்ப மெட்டல், ஆட்டோ, ரயில்வே, டிஃபென்ஸ் எல்லாமே இருக்கிறனால, இப்ப அவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, 2026ல வந்து அண்டர் வேல்யூல இருக்கக்கூடிய ஐடி ஷேரையும், பிரைவேட்டோட பேங்க்க தான் நல்ல இன்வெஸ்ட்மென்ட்ன்னு வந்து குவாண்டம் அட்வைசர் வந்து லாங் டெர்ம்க்கு வந்து சொல்லியிருக்காங்க. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் உடைய லிமிடெடுக்கு வந்து இன்னைக்கு ஒரு நியூஸ் கிடைச்சிருக்குது. அதாவது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 569 கோடி மதிப்பிலான ஒரு நியூ ஆர்டர், ஃப்ரெஷ் ஆர்டர் வந்து கிடைச்சிருக்குது. அது வந்து டிஃபென்ஸ், நான் டிஃபென்ஸ் உடைய ப்ராடக்ட்ன்னு சொல்லியிருக்காங்க. இது கம்பெனிக்கு கிடைச்ச ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. விக்ரம் எனர்ஜி லிமிடெட் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஃபோக்கஸ் பார்க்குறாங்க. சோலார் அண்ட் பவருடைய ப்ராஜெக்ட்ல தான் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்ல இப்போதைக்கு இருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஆர்டர் புக்கோட வேல்யூ வந்து 5,700 கோடி வர வரைக்கும் எதிர்பார்க்கப்படும்னு கம்பெனி சைட்ல சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ரெவென்யூ டார்கெட் பார்த்தீங்கன்னா, 1,400லேருந்து 1,600 கோடி வரைக்குமே அவங்களுடைய ரெவென்யூ வந்து நெக்ஸ்ட் இயர்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய எபிட்டா மார்ஜினும் பார்த்தீங்கன்னா, 17.5% வரை வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. வாரியர் எனர்ஜீஸ்ல இருந்து ஒரு நியூஸ் கிடைச்சிருக்குது. என்ன நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, வாரியர் எனர்ஜீஸ்ல வந்து துணை நிறுவனமா இருக்கக்கூடிய வாரியர் உடைய பவர் கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா, 3.05 உடைய ஜிகாவாட் சோலார்ல இன்வெர்ட்டர் உடைய பிளான்ட்ட வந்து குஜராத்ல துவங்குறதுக்கு துவக்கம் வந்து செய்வதாக வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரினியூவலோட எனர்ஜியோடைய புரொடக்ஷன்ஸ வந்து இன்கிரீஸ் பண்ணணும்னு தான் வாரியரோட எனர்ஜிஸ் வந்து ஃபோக்கஸ்ல இருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் இன்னொரு என்ன நியூஸ் கிடைச்சிருக்குன்னா, வாரியரோட எனர்ஜியோட சிஇஓ பார்த்தீங்கன்னா, அமித் பைத்தாங்கர் பார்த்தீங்கன்னா, மே 16ஆம் தேதி வந்து ரிசைன் பண்றாங்க. அவருக்கு பதிலா பார்த்தீங்கன்னா, ஜெக்னிஸ் ராத்தட் வந்து புதிய சிஇஓ வந்து நியமனம் செய்யப்படுவார்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீராம் ஃபினான்சியல்ல இருந்து ஒரு நியூஸ் இருக்குது. கேர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, அதாவது கம்பெனிக்கு ரேட்டிங் வந்து ஆட் பண்ணுவாங்க. அவங்க தான் கேர் ரேட்டிங். அவங்க வந்து ஸ்ரீராமோடைய ஃபினான்சியல்க்கு வந்து ட்ரிபிள் ஏ குடுத்துருக்காங்க. அதாவது டாப் டயரோடைய ரேட்டிங்கு. கமர்ஷியல் பேப்பர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, A1 பிளஸ் குடுத்துருக்காங்க. இப்படி ரேட்டிங் குடுத்துருந்தாங்கன்னா, ட்ரிபிள் ஏக்கு மீனிங் வந்து கம்பெனி வந்து ரொம்ப சேஃபான கம்பெனி. அதுவும் இல்லாம நம்பிக்கையான கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்வெஸ்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிக்கு வந்து பணம் கொடுக்குறதுல எந்த ரிஸ்க்குமே இருக்காது. ஸோ ரிஸ்க் வந்து கம்மியா இருக்கும்னு நம்புவாங்க. அதுக்கு தான் வந்து கேர் ரேட்டிங் வந்து குடுத்துருக்காங்க. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்லேருந்து ஒரு நியூஸ் கிடைச்சிருக்குது. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு நியூவா மாடர்னா வந்து ஒரு போயிங் ஃபிளைட்ட வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா, போயிங் வந்து 737 8 மேக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அந்தோடது பார்த்தீங்கன்னா, VTRNTன்னு ஒரு பேர் குடுத்துருக்காங்க. அது என்னோட பேருன்னு பார்த்தீங்கன்னா, ரத்னா டாட்டாவோடைய நினைவான பேருன்னு தான் சொல்லியிருக்காங்க. இங்க ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்லேருந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய ஃப்ளைட் வந்து 110 வந்து ஆகும் வரை வந்து வளரும்னு கம்பெனி சைட்ல இருந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம டாடா குரூப் உடன் வந்து இணைஞ்சு விமானோடைய சேவை வந்து ரொம்ப விரைவாக வந்து நாங்க டெவலப் பண்ணுவோம்னு கம்பெனி சைட்ல இருந்து சொல்றாங்க. எனக்கு கிடைச்ச நியூஸ வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்ஸ். இந்த மாதிரி நியூஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன பிரஸ் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். தேங்க் யூ.